friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம வந்து saree draping வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது வீட்ல கட்டக்கூடிய பூனம் சாரிலாம் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸான சாரியை நம்ம எப்படி வீட்ல கட்டுறது, அதை கட்டிட்டு வேலை செய்யறது ரொம்பவே கஷ்டம்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அதாவது saree கட்டிட்டு வேலை செய்யறது கஷ்டம்னு நிறைய பேர் நினைக்கிறது வந்து கமெண்ட்லேயே தெரியுது நீங்க அந்த மாதிரி சொல்லும் போதே. ஸோ ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து கட்டி பழக்கமாயிடுச்சு அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸில் saree கட்டிடலாம். வீட்டில் கட்டுற saree வந்து குயிக்காகவே கட்டிடலாம். அதே மாதிரி அதை கட்டிட்டு வேலையும் செய்யலாம். ஸோ நம்ம வந்து அதுக்கு அந்த saree வந்து நம்ம சூஸ் பண்ணுற விதத்தில் இருக்குது, இன்னொன்று நம்ம கட்டுற விதத்துலையும் இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு டிப்ஸோ ட்ரிக்ஸோ நான் புதுசாக வந்து சொல்ல போகிறேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் எப்படி saree வந்து கட்டுவேனோ அதை தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 4 பின்னு தான். ஒன்று வந்து பெரிய பின்னாக எடுத்துக்கோங்க, மீதி 3 வந்து மீடியம் சைஸ்ல, ஏதோ இந்த சைஸ்ல சின்ன பின் இருந்தா போதும். இதை வச்சு நம்ம ஈஸியா வந்து எங்கெல்லாம் செக்யூர் பண்ணி நம்ம வந்து பின் போட்டு saree கட்டினா கழலாம இருக்குமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க saree கட்டுங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு கழலாது. ஸோ ரொம்பவே ஈஸியா கட்டிடலாம். ஸோ டிலே பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் கேட்ட வீடியோவும் இதுதான், saree draping வீடியோ போடுங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி வந்து ஒரு saree draping வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து கொஞ்சம் வெளியில போற மாதிரி இருந்தா அந்த மாதிரி saree கட்டுறது. இது வீட்டிலேயே எப்படி நம்ம வந்து saree சூஸ் பண்ணி எந்த மாதிரி கட்டலான்றதை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கர்ட் வந்து வேர் பண்ணியிருக்கேன். எல்லா சுருக்கமும் என்னுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எனக்கு ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்ஸ்கர்ட் வந்து கட்டணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம saree எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நான் என்ன saree எடுத்திருக்கேன்னா அம்மா கொடுத்த saree, நான் அந்த saree vlogல காமிச்சிருப்பேன் இல்லையா, அதில் இந்த saree தான் எடுத்திருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, பட் நேரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலரு. நான் இதை வச்சு தான் இன்றைக்கி saree கட்ட போகிறேன். அப்புறம் இதுக்கு பின் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 பின் எடுத்திருக்கிறேன். ஒன்று வந்து பெரிய பின்னு, மீதி இருக்கிற 3 பின்னு வந்து நார்மல் சைஸில் இருக்கிற பின்னு. இப்போது என்னுடைய ரைட் சைடில் இருக்கிற துணியை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இடுப்பில் நான் சொருவ போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கீழே இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த காலோடைய கண்டக்கால் சொல்லுவோம் இல்லையா, அது வரைக்கும் பாவாடை வந்து தொங்கணும். ரொம்ப மேலே தூக்கிலாம் கட்டக்கூடாது. கரெக்டாக அந்த கண்டக்காலில் வந்து படுற மாதிரி பாவாடை கட்டிக்கோங்க. அதே மாதிரி saree வந்து பார்த்திங்கன்னா பாவாடையை விட 1 இன்ச்சு கீழே தொங்கணும். அதுதான் கரெக்டான சைஸு. இந்த அளவில் நீங்கள் வந்து saree வந்து கீழே தொங்குற மாதிரி ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய ரைட் சைடில் இருக்கிற போர்ஷன், அந்த கார்னர் போர்ஷனை நான் இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு துணி வந்து கீழே விழாமலோ இல்லைனா வந்து கொஞ்சம் நகராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதனால் நான் வந்து மேலே நாட் போட்டு வச்சுருக்கேன். நாட் போட்டுட்டு ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு நமக்கு ஹைட் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த அளவுக்கு ஹைட் வந்ததும் மீதி இருக்கிற மேலே இருக்கிற எக்ஸஸான போர்ஷனை இந்த மாதிரி சுருட்டிட்டு நம்ம இன்ஸ்கர்ட் உள்ள நம்ம சொருவிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம சொருவிட்டோம். இப்போது இந்த துணியை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அடுத்தது என்னுடைய அந்த பல்லு சைடு, அந்த முந்தான போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். திருப்ப நான் ஒரு சுற்றிக்கிறேன். சுற்றியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற துணியை விட்டுடலாம். ரைட் சைடில் என் கையில் வந்து பல்லு சைடு இருக்கு இல்லையா, இதை நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஈவனாக எடுத்துக்கிட்டு ஹைட் வந்து பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு நமக்கு முந்தாணி வந்து தொங்கணும் பின்னாடி அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். என்ன கேட்டிங்கன்னா முட்டிக்கு கீழே இருக்கணும் முந்தாணி, அந்த அளவுக்கு நீங்கள் கீழே தொங்க விடணும். அடுத்து நான் வந்து இந்த பார்டர், மேலே இருக்கிற பார்டர் மட்டும் நான் வந்து சுண்டு விரலால் பிடிச்சிக்கிறேன். மீதி துணி இந்த மாதிரி பண்ணி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு இந்த அளவு இருந்தால் போதும் ஹைட்டு. அதனால் மீதி இருக்கிற துணியை விட்டுட்டு நான் இந்த மாதிரி செஞ்சு பல்லு எடுத்துக்கிறேன். அதாவது பல்லு ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து ப்ளீட் எப்பயுமே இந்த மாதிரி தான் எடுப்பேன். ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம எடுத்தோம்னாக்கா எனக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா சாரியுமே இப்படி தான் எடுப்பேன். பட்டு சாரியாக இருந்தாலும் இப்படி தான் எடுப்பேன். ஒரு சில டைம் வந்து இந்த டோரில் மாட்டி கொஞ்சம் இழுப்பொல்லி அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த சாரி வந்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் ப்ளீட் எடுத்துக்கிறேன். இப்போது இதை நான் வந்து இங்கே ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். என்னுடைய முதல் பின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல்லுவை வந்து செக்யூர் பண்ணுறது. செக்யூர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி துணியை மேல் பார்டர் இருக்கு இல்லையா, இதை இழுத்து இடுப்புக்கிட்ட வரைக்கும் கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வரும்போது நல்லா இழுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு செஸ்ட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து விலகாமல் இருக்கும். ஸோ நல்லா இழுத்துக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிற துணியை நம்ம பேக் சைடு வாட்டமாக இழுத்தோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடச்சிரும்.
இப்போ நம்ம இந்த பார்டர் நம்ம வந்து நல்லா இழுத்து பிடிச்சி பின் போட போகிறோம். அதுக்காக செஸ்ட் சைடில் இருக்கிற துணியை நான் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல நல்லா இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா லெஃப்ட் சைட் பக்கமாக இந்த துணியை இழுத்திங்கனாக்கா கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துரும் நமக்கு செஸ்ட் சைடில். இப்போ இப்படி இழுக்கும்போது இந்த இடத்துல நமக்கு சுருக்கமே இப்போ தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி இழுத்துட்டதுக்கு அப்புறமா ஒரே பின் போட்டு இங்கே செக்யூர் பண்ணிக்கோங்க. அதாவது கரெக்டாக நமக்கு வயிறோட சென்டர் பகுதியில் நான் வந்து பின் போட்டுக்கிறேன். கீழே இறக்கிலாம் பின் குத்த மாட்டேன். நான் இந்த மாதிரி தான் வந்து நடுவில் தான் பின் குத்துவேன். பின் குத்துனதுக்கப்புறமா என்னுடைய ரைட் சைடில் இருக்கிற எக்ஸஸ் துணியை எடுத்து நான் வந்து இடுப்புக்கு ப்ளீட் எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ எனக்கு செஸ்ட்டு சைட்லேயும் இடுப்பு சைட்லேயும் நல்லா டைட்டாக வந்து சாரீ ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஆரம்பத்துலேருந்தே ப்ளீட் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கை வச்சு தள்ளி அதுக்கப்புறமா ப்ளீட் எடுத்திங்கன்னா கீழே வரைக்கும் கரெக்டாக உங்களுக்கு ப்ளீட் வந்து நிற்கும். அதனால தான் வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து ப்ளீட் எடுக்காதீங்க. கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நிற்கும். ஜார்ஜெட் சாரீ பொறுத்த வரைக்கும் நீங்கள் குட்டி குட்டியாக கூட ப்ளீட் எடுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் எடுப்பேன். இப்போ ஆள்காட்டி விரலால் இந்த துணியை விட்டுட்டு அடுத்த துணி இப்படி பிடிச்சிக்கிட்டு நடு விரலால் இப்படி வச்சு கட்டை விரலால் செக்யூர் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளீட் எடுப்பேன் நான். இப்போ இந்த பக்கம் இருக்கிற துணியை விட்டுடலாம். இது நான் என்ன பண்ணலான்னு அப்புறம் சொல்கிறேன். இந்த இடுப்பு கிட்ட இருக்கிற ப்ளீட் எடுத்தோம் இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அழகாக ப்ளீட் வந்து தெரியறதுக்காக நம்ம வந்து 1 by 1 வைக்காமல் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் தள்ளி நான் வந்து துணியை இந்த மாதிரி வச்சுக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட்டு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி உங்களுக்கு ப்ளீட் அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜார்ஜெட் சாரீ பொறுத்த வரைக்கும் ப்ளீட் வைக்கணும். எல்லா சாரீக்குமே இப்படி வச்சிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வரிசையாக அழகாக தெரியுது நமக்கு ப்ளீட்டு. இதுவே நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு ப்ளீட் வந்து தெரியாது, அசிங்கமாகவும் இருக்கும். நடக்கும்போதும் ஒன்றுமே தெரியாது. இது மாதிரி பண்ணும்போது நிற்கும்போதும் நடக்கும்போதும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாரீ. இப்போ சென்டர் போர்ஷனை நான் இந்த மாதிரி பாவாடையோடு சேர்த்து பிடிச்சிக்கிட்டு மீதி மேலே இருக்கிற போர்ஷனை நான் உள்ளே வந்து சொருவிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் பெரிய பின் வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் இங்கே போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது என்னுடைய ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த கேப் வழியாக கை விட்டு நமக்கு லெஃப்ட் சைடில் அந்த இடுப்புக்கிட்ட பின் குத்தணும் இல்லையா, வயிற்றுக்கு நேராக பின் குத்தணும் இல்லையா, அந்த துணியை பிடிச்சி இப்படி உள்வாட்டமாக இழுக்கணும். இழுக்கும்போது துணி நல்லா உங்களுக்கு டைட் கொடுத்து மேலே இழுங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஹிப்பு சைடில் வந்து நல்லா சுருக்கம் வர்றது தெரியும். சில பேர் 1 by 1 சுருக்கம் வச்சு அதை பின் போட்டு செக்யூர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் உள்வாட்டமாக கை வச்சு இழுத்து துணியை நல்லா மேல் நோக்கி நல்லா இந்த மாதிரி கையால் சுருட்டினீங்கன்னா அழகாக உங்களுக்கு ப்ளீட் வந்து நிற்கும். நல்லா இழுத்து பிடிச்சி சுருட்டணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ளீட் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம சுருட்டின துணியை இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு நான் அப்படியே அங்கே வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன், உள்ளே வந்து சொருவிக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த துணியை நல்லா வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி பிடிச்சி பின்னாடி வாட்டமாக இழுத்துட்டு வாங்க. என்னுடைய இந்த சைடில் நான் வந்து நாட் போட்டோம் இல்லையா, இந்த நம்ம வந்து இன்ஸ்கர்ட் வந்து நாட் போட்டோம் இல்லையா, அந்த பக்கத்தில் இந்த மாதிரி துணியை இந்த மாதிரி வச்சு நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மீதி இருக்கிற துணியெல்லாம் சொருவிக்கலாம். இப்போ பின்னாடி நமக்கு சுருக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எக்ஸஸாக இருக்கிற துணியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி சொருவிக்குங்க. பின்னாடி துணி நமக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கீழே பாதத்தில் தொங்குதோ அதே அளவுக்கு பின்னாடியும் நமக்கு வந்து புடவை வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து துணியை எக்ஸஸாக இருக்கிற துணி வந்து சொருவிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். நம்ம வந்து சாரீ கட்டி முடிச்சிட்டோம். ப்ளீட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ப்ளீட் வந்து இந்த இடுப்புக்கிட்ட நிற்கும். ஸோ நான் சாரீ கட்டி முடிச்சுட்டேன். இன்னும் ஒரு பின் இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறதுன்னு நான் வந்து ப்ளவுஸ் வந்து போட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ப்ளவுஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் சாரீ எந்த அளவுக்கு நான் கட்டியிருக்கேன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ரெட் கலர் ப்ளவுஸ் போட்டிருக்கேன். நான் மேலே இருக்கிற ஒரே ஒரு ப்ளீட், ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக உள்வாட்டமாக இழுத்து அந்த ப்ளவுஸோடு சேர்த்து நான் வந்து பின் போட்டிருக்கேன். அவ்வளோதான். சாரீ வந்து சூப்பராக நமக்கு ஃபிட்டிங்காக நிற்கும். ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சாரீ வந்து வழுக்கிட்டு போகுது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி கட்டுங்க. இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வழுக்காது. அதே மாதிரி எப்பயுமே நான் இந்த மாதிரி 4 பின்னோட தான் நான் சாரீ கட்டுவேன். இந்த பின் இல்லைன்னா எனக்கு சாரீ கட்டவே வராது. அப்படின்லாம் நான் சுடிதார் போட்டுக்குவேன். அந்த மாதிரி தான். ஸோ அழகாக நீங்கள் இந்த மாதிரி பின் வச்சு நீங்கள் வந்து அழகாக சாரீ கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். கொஞ்சம் கூட வந்து விலகாது.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்டி பழக்கப்படுத்தி பாருங்கள். உங்களுக்காக தான் நான் பொறுமையாக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுவே எனக்கு வந்து வீடியோ எடுக்கலை அப்படின்னும் போது கரெக்டாக வித்தின் 3 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து சாரீ கட்டிடுவேன். ஏன்னா எனக்கு பழக்கமாக ஆகிடுச்சு. அது எனக்கு சாரீ வியர் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் கட்டுற மாதிரினா லைட் வெயிட்டாக கட்டுங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பழக்கப்படுத்துங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் போல் சாரீ கட்டலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். இந்த சாரீ உங்களுக்கு ஓகேவா, இல்லை இதில் உங்களுக்கு அந்தளவுக்கு சரியாக தெரியலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தனியாக வந்து வேறு ஒரு சாரீ வச்சு கிளியராக மறுபடியும் உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.